பாசத்துக்கும் பஞ்சம் கிடையாது. தென் மாவட்டத்துல எந்த பகுதி எந்த கிராமத்துக்கு நான் சென்றாலும் இந்த அளவுக்கு நீங்க உணர்வோடு பாசத்தோடு நீங்க வர வைக்க வர வழியில, அதாவது நான் நடந்து வரும் பொழுது அனைத்து பகுதிக்குங்களே வெடி அதிகமா எல்லாரும் பயன்படுத்துறிய, மாலைகளும் எல்லா மேடையிலையும் நீங்க பயன்படுத்துறிய. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த மேடை மூலியமாக இந்த கலிங்கப்பட்டியில இருந்து இது ஒரு பதிவிடுறேன். என்னுடைய மக்கள்கிட்ட நிறைய வெடி வாங்கி அதை நம்ம கரியாக்குறோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது உங்களுடைய சந்தோஷம். எனக்கு வெடி போடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா வாங்கிடலாம். மாலைகள் அதே மாதிரி எல்லாருமே மாலைகளை வச்சு மாலைகளை வரிசைக்க வர நடக்க எல்லாரும் போடுறாங்க. அதுவும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் அதுல வரக்கூடிய காசை எனக்கு இந்த மாதிரிக்கு வெடிகள் அதிகமா பயன்படுத்த விட, மாலைகள் அதிகம் பயன்படுத்த விட, இந்த மாதிரி மேடைகள் வரும்பொழுது இந்த நோட்டு பேனருக்கு பத்தினா நம்ம ஊர்லயே நிறைய குழந்தைகள் அரசு பள்ளிக்கெல்லாம் படிக்க போகுது. அதுல இந்த மாதிரி மேடைகள்ல நம்ம விழா நடத்தும் பொழுது நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பதற்காக அந்த நோட்டு புத்தகம், அந்த பேக்கு, அதுல வரக்கூடிய அதுல மிச்சம் பிடிக்க காசு ரொம்பலாம் வேண்டாம். எனக்கு போடக்கூடிய அந்த மாலைகள், அந்த வெடிகள் வர காசுல அதை இந்த மணிக்கு மேடையில வாங்கி வச்சு நம்ம ஊர் பிள்ளைகளை, அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம அந்த நோட்டு பேனெல்லாம் கொடுத்தோம்னா காலகாலத்துக்கும் நம்ம பாப்பாவுக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா அது இருக்கும். எங்களுடைய ஆசீர்வாதம், என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் நம்ம மக்களுக்கு இருக்கும். இல்லை இருந்தாலும் கல்வி ரீதியா இந்த மணிக்கு பணங்களை இந்த மாதிரி மாலைகள்லையும் வெடிகள்லையும் பயன்படுத்துறதுலாம் நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அது இந்த கலிங்கப்பட்டு மேடையில இருந்து தான் நான் சொல்லுறேன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள என்னுடைய கிராம மக்களுக்கு, என்னை வரவேற்கக்கூடிய மக்கள், என்னை விழாவிற்கு கூப்பிடுற மக்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லுறேன். என்னை நீங்க வரவேற்கும் போது உங்கள் பகுதிகளில் அதே மேடையில ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் இதெல்லாம் வழங்குவதற்கு நீங்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்றேன். நான் நீங்க வெளிப்படாட்டாலையோ நீங்க எனக்கு மாலை போடாட்டாலே நான் ஒரு நாளும் நான் வருத்தப்படவே மாட்டேன். அதை தாண்டி நீங்க இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்களை நம்ம இப்பவுமே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இதை ஒரு பதிவாக வைக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சால்வைகள் எனக்கு அதிகம் போட வேண்டாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னை சந்திக்க வரக்கூடிய உறவுகள் சால்வை வாங்கிட்டு வராங்க, நோட்டு புத்தகம் பேனெல்லாம் வாங்கிட்டு வாங்க, இல்லை நல்லா படிக்கிறதுக்கு புத்தகம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த சால்வை எல்லாருமே வம்பாதான் போது பார்த்துக்கோங்க. அந்த சால்வையால என்னன்னா அதை பயன்படுத்த முடியல. அப்போ பயன்படுத்தக்கூடிய பொருள் ஒரு சால்வை 200 ரூபா வரும் எனக்கு வாங்கிட்டு வர சால்வை. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில ஆரம்பிக்கிறாங்க. நான் 9 மணிக்கு குளிச்சுட்டு நான் ஆபீஸ்க்கு வந்தோம்னா 12 மணி வரைக்கும் நம்ம மக்கள் வர்றாங்க. அப்போ மக்கள் வரும்போது அந்த சால்வை ஆனது 100, 150 சால்வை, 300 சால்வை குமிஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. அது மறுபடியும் அந்த சால்வை நம்ம பயன்படுத்த முடியல. அதுக்கு பதிலாக இந்த பேனா நோட்டு புத்தகம்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போற இடம்லாம் இந்த மக்களுக்கு இந்த கார்ல வச்சு கொடுத்துக்கிட்டே போகணுங்க. அதுதான் ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த மேடையில நீங்க இப்ப நான் வரும்போது நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. அதை பார்த்துட்டு எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம், இது நாளைக்கு சமூக வலைதளங்கள்லையும் அனைத்து ஊடகங்கள்லையும் இந்த பதிவுகள் போவோம். தயவுசெய்து என்னுடைய முக்குளர சமுதாய மக்கள், என்னை வரவேற்கக்கூடிய மக்கள் அனைத்து கிராமங்களிலும் நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கலிங்கப்பட்டி ஏற்கனவே நான் போன ஊரு தான். உண்மையில இந்த மக்கள் மறக்க முடியாது. நிறைய எண்ணற்ற அதிகாரிகள் நிறைஞ்ச ஊரு அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன். நிறைய இளைஞர்கள் படித்துட்டு நீங்க ராணுவத்திலையும் காவல்துறை இருக்காங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாசமிகு அண்ணன் மாரிசாமி பாண்டியன் அவர்களுடைய இல்ல விழாவிற்கு நான் வந்ததை நினைத்து மிகவும் பெருமை அடைகிறேன். எப்படியாவது வந்துடணுமே அப்படின்னு சொன்னாரு. இப்போ வர வழியில 2 ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். அங்கேயும் நிறைய வண்டி, சாரட்டு வண்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ஊர்வலமா கூட்டு போறதுக்கு.
ஆனா மழை வந்ததுனால அதெல்லாம் அதெல்லாம் வேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு. உண்மையிலே அது போன்ற என் மேல இந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் உசுரத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க கவனமா முடிவெடுங்க அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. என் மீது எந்த அக்கறையும் இல்லாத, என் மீது எந்த பாசமும் இல்லாத, நான் ஒழிய வேண்டும், அதாவது என்னை ஒழிக்க நினைக்கக்கூடிய ஒரு சில கும்பல்கள், நான் எடுக்கக்கூடிய முடிவு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த கும்பல்களுக்கு இந்த கலிங்கப்பட்டி மேடையிலிருந்து நான் ஒரு பதவி வச்சுட்டு போறேன். நீங்க எந்த காரணத்தை கொண்டு எங்களை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். எங்களுடைய முடிவுகளை நீங்க விமர்சனம் பண்ண வேண்டாம். ஏன்னா என்னுடைய மக்களுக்கு என்ன செய்யணும், என் மக்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறது எனக்கு தெரியும். 24 மணி நேரமும் அந்த சிந்தனையில மட்டும்தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். உடல்நிலை சரியா இருக்கோ இல்லையோ, ஆனா பிரச்சனை இந்த மணிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி வரும்பொழுது என் மக்கள் எனக்கு தான் அடிக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் என் மக்களை பாதுகாக்கணும், எப்படி கரை சேர்க்கணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால என் மீது அக்கறை இல்லாதவங்க, என் மீது பாசம் இல்லாதவங்க எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பதிவுகள் வச்சிருக்காங்க. எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் எம்பெருமான் முருகப்பெருமானும் என்னன்னைக்கு எங்களோட தான் முழு ஆசீர்வாதத்தோடு தான் களத்துக்கு வந்திருக்கேன். அதனால இவங்களுடைய பாச்சா பழிக்காது. அந்த என் மக்களும் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்களும் எந்த முடிவு இசைக்கராஜா எடுத்தாலும் எல்லா கிராமத்திலிருந்து எனக்கு போன் வரத்தான் செய்யுது. என்னுடைய பெண் பிள்ளைகள் எனக்கு கால் பண்ண தான் செய்யறாங்க. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு திருப்பி எல்லாரும் நீங்க ஏற்றுக்கிட தான் செய்யணும் அப்படிங்கறத நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்காண்டி உங்களை பாதாளங்களில் கூட தள்ளதுக்கு ஒரு காலமும் நான் முடிவு பண்ண முடியேன். அதனால எல்லா விஷயத்தையும் கடந்துதான் போய்கிட்டு இருக்கிறேன். தினந்தோறும் அன்றாடம் இந்த பெண் பிள்ளைகளை பத்தி பல்வேறு விஷயங்களை பதிவு செஞ்சுட்டு தான் வந்தேன். நேற்று முன்தினம் நாடார் சமூகத்தை சேர்ந்த அந்த 5 பசங்க மாணவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பிசிஆர் கேஸ். நம்ம அந்த ஸ்கூல்ல படிச்சு விளையாடுவோம் தான். நம்ம காலத்துல படிச்சு விளையாடும் போது ஒரு திருப்பி சண்டை போட்டு விளையாடுவோம். அதுக்கு 5 நாள் 6 நாள் கழிச்சு அந்த பையனை கையில எடுத்து SC/ST ஆக்ட் போட்டு அந்த நாடார் பசங்க 5 ஒரு வாழ்க்கைய இன்னைக்கு கேள்விக்குரிய ஆக்குனாங்க. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரிலாம் தப்பு, தமிழக முதல்வர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை உடனடியா அந்த 5 பேர் மீதான எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். இது அநியாயம். இது அந்த பசங்க விலக்கு பிடிச்ச பசங்க மேலையும் பிசிஆர் கேஸ். அப்ப அவன் படிச்சு நாளைக்கு முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி சாதி மதம் இல்லாம பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காண்டி நம்ம குரல் கொடுத்தோம். இன்னைக்கு தற்போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும். அந்த பசங்க மீது உள்ள வழக்குகளை ரத்து பண்ணிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை ரத்து பண்ணிருக்கு. ரத்து பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, எஸ்ஐ உங்களுடைய வீடியோ பதிவை பார்த்திருந்தோம், நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க, அதை விசாரணை பண்ணணும், அது பொய்ன்னு சொல்லி அதை ரத்து பண்ணிட்டோம். எஸ்ஐக்கு நீங்க அதிகாரப்பூர்வமா கூட நீங்க அறிவிச்சுக்கோங்க. அந்த இனிமேல் அந்த மாணவர்கள் சுலபமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கு போறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த மக்களா இருந்தாலும் நம்ம குரல் கொடுப்போம். அதுல ரொம்ப ஏன் என்னைய தொடர்ந்து அவங்க சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்புறாங்க, பேசுறாங்க அப்படின்னா, விருதுநகர்ல அதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கே மன சங்கடமா இருக்கு. பார்த்துக்கோங்க, விருதுநகர்ல ஒரு தேவமார் பிள்ளை 18 வயசாகி 2 நாள் ஆகுது. இந்த 15 நாளா 20 நாளா 9 பிள்ளைகளை ஏமாத்தி கூட்டிட்டு இருக்காங்க. 18 வயசு 2 நாள். 18 வயசு எப்பாவது பாரு அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது இதுவும் தெரியுமா? இது எனக்கு தான் தெரியுது. ஏன்னா எனக்கு தான் போன் அடிக்காங்க. அந்த தாய் தரப்ப எனக்கு தான் போன் பண்ணி என் பிள்ளைய கூட்டு போய் வச்சுட்டாங்க. சட்டம் இன்னைக்கு அவனுக்கு சாதகமா இருக்கு. சட்டத்தை அவன் பயன்படுத்தி இந்த பெண் பிள்ளைய 18 வயசு பிள்ளைய கூட்டு போய் எப்படி வாழ்வான்? அந்த நாய் கஞ்சா பொறுக்கி, அந்த நாயை பத்தி உடனே விசாரிக்கிறேன். யாரா என்னோட பக்கம் தெருவில் கஞ்சா பொறுக்கி அவனுடைய வேலை சாவு வீட்டுல கொட்டடிக்கிறான். இந்த பிள்ளையை கூட்டி போயிருக்கிறான். அந்த தகப்ப உண்மையில தேவர் சிந்திக்கு இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அவர் பிள்ளையே எப்படி போகும்போது அந்த தகப்பை எப்படி உருவாகும்?
இப்படி விருதுநகர் மாவட்டத்துல நிறைய பிள்ளைகளை கூட்டு போய் 1 மாசம் 2 மாசத்துல நடுவட்டில் விட்டுருக்கான். அதனால தான் சொல்றேன், வீதி வீதியா பெண் பிள்ளைகளை பத்திரமா பாதுகாக்கணும். ஏன் அன்பை செலுத்தணும் அப்படின்னா, தகப்பு வேலைக்கு போயிருந்தாப்ல அண்ணன் தம்பி நம்ம வந்து கரண்ட் போல இருக்கிறோம், அக்கா தங்கச்சி மேல பாசம் வைக்க முடியும். அப்ப இந்த பொட்ட பிள்ளை என்ன ஆயிருக்கும், நம்ம மேல பாசம் செலுத்துறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கணும். வயசு போல தானே. அதனால சொல்றேன், இளைஞர்கள் சொல்றேன், பெரியவர்கள் சொல்றேன், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் நம்ம சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்குன்றத நீங்க எல்லாம் நினைங்க. தொடர்ந்து போனது இன்னைக்கும் போனது. இன்னைக்கும் 18 வயசு ஆன உடனே ஒரு பிள்ளைய தூக்கிருக்காங்க, 9 பிள்ளைய தூக்கிருக்காங்க. காதலிங்கிற போர்வுல பிள்ளை சொல்லு, நான் வரவே மாட்டேன் அப்படி, நான் வரவே மாட்டேன், எனக்கு அவன் தான் வேணும். எப்படி 18 வயசுல முடிவு பண்ண முடியும் அவன் தான் வேணும்னு? அவங்க பெண் நான் சொல்றேன், உங்களை உசுரா உங்களை தாயா உங்களை குலதெய்வமா வளர்த்த தாய் தந்தைக்கு துரோகம் பண்ணாதீங்க, அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்ணாங்க, தாய் மாமனுக்கு துரோகம் பண்ணாங்க. தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? தாய் மாமன் காதலை எதிர்ப்பு கிடையாது. நாங்க காதலை நான் எதிர்க்கல, நாடக காதலாம் எதிர்க்கிறேன். நாடக காதலிச்சு தெருவில் விட்டுட்டு போயிருந்தான் அத்தனை குடும்பம். அப்ப இதெல்லாம் எப்படி ஒரு தகப்ப சொல்ல முடியுமா? ஒரு தாய் வந்து சொல்ல முடியுமா? தற்கொலை பண்ணிட்டு போயிருந்தாங்க. அப்ப தாய் தப்பு செத்தாலும் பிரச்சனை கிடையாது, நமக்கு நம்ம பண்ண காதல் தான் முக்கியமா? உங்களை நம்பிதானே படிக்க அனுப்புறாங்க. இந்த பொட்ட பிள்ளைகளை நம்பிதானே படிக்க, நம்ம பொட்ட பிள்ளை பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை ஒரு IPS ஆகணும், ஒரு தாசில்தார் ஆகணும், அந்த பொட்ட பிள்ளைகளை படிக்க அனுப்புறாங்க. அப்ப அந்த இடங்கள்லாம் இப்படி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு போகும்பொழுது நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருந்தா ஒரு தாய் தாப்பை எப்படி உசுரோட வாழலாம் அப்படின்னு நினைக்கணும்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல நான் வேற ஒரு யோசனையில வந்தேன். ஏதோ ஒரு வேற ஒரு மைண்ட் செட்ல வந்தேன். வரும்போது ஒரு சில போன் கால்களால கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டு, யாரும் கவனம் வைக்க வேண்டாம், பொட்ட பிள்ளையில கவனமா வளைங்க. ஆண்கள் இளைஞர்கள் பாசம் செலுத்துங்கயா, தயவு செய்து சொல்றேன், பாசம் செலுத்துங்க. நீங்க அன்பை செலுத்தாதனாலையும் நம்ம வந்து மது அருந்ததுனாலையும் ஒரு சில விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கு. இதெல்லாம் நீங்க என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அடுத்தடுத்து பாதிப்புகள் நடக்கு. இளைஞர்கள் குடிய விடுங்க, மது அருந்தாதீங்க, உடலை பலப்படுத்துங்க, விளையாட்டு பொருள் உபகரணங்கள் வாங்கி விளையாடுங்க. அடுத்தடுத்து விளையாட்டு துறையில ஈடுபட்டு பிள்ளைகளை படிக்க வைங்க. முதல்ல படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊருக்கும் வழக்கறிஞர்களை உருவாக்குங்க. உங்களை பாதுகாக்கணும். நான் ஊரா போற முதல்ல இருப்பேன். என்னை இப்ப கல்யாணம் கட்டிக்கிறதுக்கும் எனக்குன்னு ஒரு சில இன்னைக்கு என்னுடைய வாகனம் கடந்து போறதையே குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு பிடிக்கல. பல இடங்கள்ல பிரச்சனை சந்திச்சு இதை பெருசாக்க கூடாது, இளைஞர்கள் வாழ்க்கை வம்பா போக கூடாதுன்றத நான் கடந்து போய்கிட்டு இருக்கிறேன். 500 பேர் 1000 பேர் நிக்கிற இடத்துல வம்புக்குன்னு சொல்லி வந்து கோஷம் போடுறான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட. அப்போ இந்த சமூகத்துக்கு நல்லது சொல்லி தீங்கு விளைவிக்க கூடாது. நீங்க எல்லாம் இப்படி நல்லது சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு ஆபத்து அப்படி நீங்க எல்லாரும் உணரணும். அப்ப நான் இருக்கும் போதே இந்த சமூகத்தை வழி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் நீங்க ஸ்டெடியா தான். நீங்க நம்பிக்கிட்டு அடைஞ்சிங்கன்னா நீங்க ஊரையும் காப்பாற்ற முடியாது, பெண் பிள்ளையும் காப்பாற்ற முடியாது, குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது, எதையும் காப்பாற்ற முடியாது. நான் உங்களை நம்பிதான் தெருவா இந்த மக்களை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைங்க. அதை எல்லாரும் நீங்க எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிடுங்க. மிகப்பெரிய ஆபத்துல நம்ம இருக்கோம், அதை நீங்க உணர்ந்துக்கோங்க. அதனால ஒற்றுமை தான் நம்ம மக்களை காப்பாற்றும், ஊரை காப்பாற்றும். ஊர் மக்கள் அனைவரும், கலைஞர்பட்டி மக்கள் அனைவருமே ஒற்றுமையோடு இருங்க. பக்கத்து ஊர் தேவமா இருந்தாலும் அது அடுத்த ஊர் தான் நினைக்காங்க. தேவமான தந்தா எல்லாரும் தேவமா தான் சொல்லி எல்லாரும் நீங்க ஒற்றுமையோடு இருங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு உசுருக்கு உசுரா இருந்து பாதுகாக்கிறது தான் இந்த PMTயோட வேலை. மிக முக்கியமான விஷயம், கட்சியை நான் வந்து இது வரைக்கும் இயக்கமா இருந்தேன், இயக்கமா வச்சிருந்தோம், கட்டமைச்சிருந்தோம். டெல்லியில கட்சி பதிய கொடுத்துட்டேன். இந்த தேவமாருக்குன்னு ஒரு கட்சி PMT இன்னும் 10 நாள்ல உருவாயிரும், கட்சியும் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துலயும் நம்ம வந்து ஆளுங்கட்சி எப்படி இருக்கு, எதிர்கட்சி எப்படி இருக்கு, அந்த இடத்துல நம்ம கொடி ஏத்தலாம், போர்டு நட்டலாம். மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை இதை இயக்கமா விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அடுத்த தலைமுறைக்கும் இந்த கட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் டெல்லியில கட்சியை பதிவு பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த 10 நாள்ல பதிவில் வந்துடும், கொடி அறிமுறை நடக்கும். நான் காலத்துக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். கரெக்டா இந்த ஒரு கட்டமைப்போட கொண்டு போய் இந்த சமூகத்தை கட்டமைச்சிருந்து தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட கவனம் செதறாம தான் இந்த சமூகத்தின் பணியை ஆட்டிட்டு இருக்கேன்.
நீங்க எல்லாம் எனக்கு உறுதுணையா இருங்க. நீங்க ஒண்ணு எனக்கு என்ன உறுதுணை தெரியுமா? வேற ஒண்ணு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க ஒற்றுமையோடு இருந்து சந்தோஷமா இருந்து உங்க ஃபேமிலியில குடும்பத்தை நல்லபடியா பார்த்துட்டா போதும். மற்றபடி எனக்கு நீங்க நல்லா இருந்தா குடும்பத்தை பார்த்தா எனக்கு போனே வராது. நீங்க கரெக்டா எல்லா ஊர்லயும் நீங்க கரெக்டா இருந்து ஊரை கட்டமைச்சுக்கிட்டே அப்படின்னா எனக்கு போனே வராது. நீங்க தண்ணியை போட்டு இப்படி அப்படி சுத்தி போகக்கூடாது. இப்ப வரும்போது கூட தம்பி ஒரு 4 பைக்கு 5 பைக் வந்துச்சு. அதெல்லாம் தப்பு. பைக்ல வரும்போது ஏத்தால உள்ள வண்டி எல்லாம் இப்படி மறைக்கிறது வைக்கிறது. அப்ப சண்டே அப்ப நம்ம தான் இருப்போம். அப்படி செய்யக்கூடாது தம்பி. என்னைக்கு அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு தான் கெட்ட பேர் வரும். எசைக்கராஜ் அங்க இருந்து வரோம் வண்டி நம்ம பாட்டு வர வேண்டியது தம்பி. நம்ம ஏரியா வரோம், நம்ம விழாவுக்கு வரோம், ஃபங்க்ஷனுக்கு வரோம். அப்ப இளைஞர்கள் நீங்க இப்படி அப்படி நீங்களே அப்ப வர வழியில மாட்டு சமூகத்துக்கு அந்த ஊர் இருக்கும். என்னமா சொல்லு தப்பா ரைட்டா? அதுல 4 பேர் நின்றுட்டு இருப்பான். இல்ல என் ஊர்ல ஏன் ஆறு அடிக்கமா என் ஊர்ல அப்ப சண்டை வந்துட்டா அவன் இப்படி சண்டை வருது. அதை செஞ்சிடக்கூடாது தம்பி. சாதாரண விஷயம் கிடையாது. நீ சமுதாயத்துக்கு தேவையான பிறந்துட்ட. உன்னை தொட்டா அது சமுதாய பிரச்சனையா மாறிடும். அதை நீ மனசுல நினைங்க. தயவு செய்து என்னோட இருக்கக்கூடிய இளைஞர்கள், என்னை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டாம் தம்பி. நம்ம அந்த சண்டை போடுறதுக்கோ இதுக்கோ இப்ப தயாரில்லை. இல்லை. ஆளாளுக்கு படிச்சு கிடைச்சி ஒரு முன்னுக்கு போங்க. அதுக்காக தான் தெருத்துருவா நான் அணைஞ்சு நினைக்கிறேன். உங்களை ஏதாவது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கலாம், உங்களை ஏதாவது ஒரு தாசில்தார் ஆக்கிடலாம், விஓ வந்து ஆக்கிடலாம். அதுக்கு தான் இப்போ நான் ஓடிட்டு நினைக்கிறேன். இப்படிலாம் உங்களை ரவுடி ஆக்குறதோ உங்களை பிரச்சனை ஒரு பிரச்சனைவாதிகள் ஆகுறது நான் விரும்பல. ஒரு ஊரில் இருந்து அந்த ஊர் நல்ல ஊரா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் நல்லா இருந்தா தான் அந்த ஊர் நல்ல ஊருக்கு பேர் எடுக்க முடியும். அதனால தயவு செய்து இளைஞர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரம் தம்பி. உங்களை நம்பிதான் பெண்கள் இந்த ஊர்ல இருக்காங்க. அதனால தயவு செய்து இளைஞர்கள் இனி எந்த தவறும் செய்யாம வைக்காம ஊர் கட்டுப்பாடோட நல்லா இருங்க. ஊருக்குன்னு ஊர் நாட்டாமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஊர் நாட்டாம பேச்ச கேளுங்க, பெரியவர்கள் பேச்ச கேளுங்க. இனி வருங்காலம் நீங்க நல்லா இருக்கணும், நல்லா நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா இந்த ஊர் ஒற்றுமையா இருக்கணும். தேசிய தலைவர் எங்க ஐயா பசும் முத்தரனுடைய ஆசி என்னைக்கும் இந்த மக்களுக்கு இருக்கும். நானும் கடைசி வரைக்கும் உங்களுக்காண்டி உழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன், பாதுகாப்பேன். என்னை வரவேற்ற 100 மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி.